நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற விஷயம் நம்ம வீட்டுக்குண்டான பிளானை வரைகிறது தான். ஒரு நல்ல பிளான் நமக்கு லட்சக்கணக்கில் சேவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி காஸ்ட்டு சேவ் பண்ணுற பிளானை நம்ம வரையணும் அப்படின்னா நம்ம பிளானை வரைகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணணும், வரைஞ்சதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை செக் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ ஃபர்தர் டிலே, யூ guys வாட்சிங் சிவில் ஒன்லி சிவில் வித் மீ சரண் மயில்நாதன். வெல்கம் டு த வீடியோ. முதல்ல பிளான் போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கணும். 20 லட்ச ரூபாயில் ஒரு வீடு கட்டிடணும், 50 லட்ச ரூபாயில் ஒரு வீடு கட்டிடணும், 1 கோடி ரூபாயில் ஒரு வீடு கட்டிடணும். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா, அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு இடத்துல இருந்துகிட்ருப்பீங்க. அந்த இடத்துல சில திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பூஜா யூனிட்டு, டைனிங் யூனிட்டு, ஏசி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அப்படியே விட்டு போக முடியாது. புது வீட்டுக்கு போனால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எவ்வளோ ரூம்ஸ் தேவைப்படும், எந்த ஸ்பேஸில் வைக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக நோட் பண்ணுங்கள். மூணாவது விஷயம், பழைய பொருள் இல்லாமல் புதுசாக சில பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். வீடு கட்டினா சில புது பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். வீடு கட்டினா ஒரு கார் வாங்கலாம், ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஒரு பெரிய எல் சோஃபா வாங்கலாம், இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னா வீட்டில் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், எவ்வளோ ரூம்ஸ் தேவைப்படும், அதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொருட்கள், பழைய பொருள், புதிய பொருட்கள், இந்த மாதிரியான திங்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் பற்றி. வீடு கட்டினா சில பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், வீடு கட்டினா வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம், வீடு கட்டினா வந்து வீட்லேயே வந்து ஒரு கடை மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணலாம், வீடு கட்டினா வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணலாம். இந்த மாதிரியான ஃப்யூச்சர் கோல்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க இல்லையா, அது என்னன்றதை நோட் பண்ணி அதுக்குண்டான ஸ்பேஸை வந்து பிளானில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பிளான் போடுறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். இப்போது பிளான் போட்ட உடனே செக் பண்ண வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் நம்ம செக் பண்ண வேண்டியது உங்களோட பில்டிங்கோட பில்டப் ஏரியா. பிளான் போட்ட உடனே நீங்கள் எத்தனை ஃப்ளோர் கட்டுறீங்களோ அத்தனை ஃப்ளோர் ப்ளஸ் வந்து ஹெட்ரூம் ஏரியா எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வருது அப்படின்றத செக் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து போயிட்டுருக்கும் 2000 ரூபாய், 2200 இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து போயிட்டுருக்கும். அதோட உங்களோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். அதாவது பில்டிங்க்கு மட்டும் ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். இது இல்லாமல் சம்பு, செப்டிக் டேங்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பட்ஜெட்டில் ஃபிட்டின் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வாஸ்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து வாஸ்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். போர்வெல், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், சம்பு, செப்டிக் டேங்க்கு, மாஸ்டர் பெட்ரூம் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கா, கிச்சன், கிட்ஸ் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம், பூஜை ரூம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, மெயின் என்ட்ரன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் எதனா சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரிவிஷன்லேயே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளானை நம்ம ரூமாக தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூம்லேருந்து போகலாம். பெட்ரூமில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது ரூமோட சைஸ். மினிமம் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கம்மியாக போச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கொண்டு போகலாம். ரெண்டாவது நம்ம செக் பண்ண போகிறது காட்டோட டைரக்ஷன். ஒரு காட்டோட டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு ஆப்போசிட்டில் டிவி வருதா இல்லையா, விண்டோ எங்கே பிளான் பண்ணுறோம், விண்டோவோட சைஸ் என்ன, நம்ம விண்டோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆப்போசிட்டில் எதனா வீடு இருக்கா, அங்கேருந்து பார்த்தாலும் நம்ம பெட்ரூம் தெரியுமா அப்படின்னு எல்லாம் நம்மளால் செக் பண்ண முடியும். அடுத்ததாக லாஃப்ட் எந்த டைரக்ஷனில் வருது, வார்ட்ரோப் அது கீழே பிளான் பண்ணுறோமா, அதனோட சைஸ் என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி எங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஏசி நம்ம ஃபிட் பண்ணுற இடத்துல ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அவுட்டோர் யூனிட் வந்து கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமா. நீங்கள் பெட்ரூம்லேயே வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டேபிள் எந்த இடத்துல பிளான் பண்ணுறோம். அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வருது அப்படின்னா நம்ம காட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கு வழி ஈஸியாக இருக்குமா. நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் எங்கே பண்ண போகிறோம், மேக்கப் எங்கே பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு பெட்ரூமில் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். ரெண்டாவது ரூம், ரெஸ்ட் ரூம் இல்லை டாய்லெட். நீங்கள் ஒரு டாய்லெட் டிசைன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அந்த டாய்லெட்டோட வென்டிலேஷன் அண்ட் அதனோட ரூமோட சைஸ். மினிமம் வந்து 28 ஸ்கொயர் ஃபீட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தென் கிளாஸட்டோட டைரக்ஷன். நீங்கள் வாஸ்து ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நார்த் சவுத் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஷவர் எந்த இடத்துல மேக் பண்ணுறோம் அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஷவர் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா டவல் ராட் போடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ரூம்குள்ளவே, அதாவது டாய்லெட்டுக்குள்ளே வந்து வாஷ் பேஷன் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 7.5 ஆச்சு அந்த டாய்லெட் வந்து லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டாய்லெட்டை பெருசு பண்ணுங்கள்.
தென் உங்களோட ஹவுஸ் பின்னாடி வந்து செட்பேக் இல்லை, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டாய்லெட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பைப்லைன்ஸ் அண்ட் வென்டிலேஷனுக்காக வந்து ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டாய்லெட் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சன்கெயின் பண்ணோம் அப்படின்னா அது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃப்செட் ஆகி அசிங்கமாக தெரியுமா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். அதுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கன்சீல் பண்ண முடியுமா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நம்ம ஒரு டாய்லெட் டிசைன் பண்ணால் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். மூணாவதாக நம்ம செக் பண்ண போகிறது கிச்சன். கிச்சனில் செக் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் தான் அடுத்த கட்டத்தையே நம்மளால் செக் பண்ண முடியும். கிச்சனில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. எல் டைப் கிச்சன், யூ ஷேப் கிச்சன், ஐலாண்ட் கிச்சன், டபுள் ஐலாண்ட் கிச்சன், பெனிசுலம் கிச்சன், கேலி கிச்சன், பேரலல் கிச்சன், ஓப்பன் கிச்சன், க்ளோஸ்டு கிச்சன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நம்ம எந்த டைப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் தான் அதுக்குண்டான கிச்சன் டாப்பே நம்மளால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த கிச்சன் டாப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்டவ் வைக்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் சிம்னி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ்க்கு நேராக வந்து விண்டோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது அந்த ரூமில் விண்டோ எங்கே வருது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அந்த விண்டோவோட சைஸையுமே நோட் பண்ணுங்கள். விண்டோவோட ஹைட் மேக்ஸிமம் வந்து 3 ஃபீட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கன்சீல் பைப்லைன்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சிங்க் எங்கே வருது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஆர்ஓ பாயிண்ட் எங்கே வருது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். கிரைண்டர் எங்கே வைக்க போகிறோம், மிக்ஸி எங்கே வைக்க போகிறோம், ரெஃப்ரிஜிரேட்டர் எங்கே வரப்போகுது, டிஷ்வாஷர் எங்கே வந்து பிளான் பண்ணுறோம், இண்டக்ஷன் ஸ்டவ் எங்கே, ஹாபு வருதா, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு கிச்சனை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்ததான் நம்ம செக் பண்ண போகிறது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிச்சன்லேயே வந்து கனெக்டடாக கவுண்டர் டேபிள் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஹாலில் வந்து டைனிங் டேபிள் போட்டால் டைனிங் ஸ்பேஸாக வந்து மாற்ற போகிறீங்களா, இல்லை டைனிங் ரூம்னு தனியாக வந்து பிரிக்க போகிறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் டைனிங் ஏரியாவை வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 4x4 ஆச்சு இருக்கும். அதில் வந்து சேர் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா 6x6 வந்து மாறும். உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா மினிமம் வந்து 70 ஸ்கொயர் ஃபீட்டாச்சும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டைனிங் ரூம் மாதிரி வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 70 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இல்லாத மாதிரி அந்த ரூமை வந்து பார்த்துக்கோங்க, ஸ்பேஸையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆறாவதாக நம்ம செக் பண்ண போகிற விஷயம் ஸ்டேர்கேஸ். நம்மளோட சீலிங் ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்டேர்கேஸையே வந்து டிசைன் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம வந்து அவுட்டரில் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேஸோட ரைஸ் எவ்வளோ, அதாவது ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்மளோட சீலிங் ஹைட் என்னன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமும் டோட்டல் ஹைட்டை வச்சு தான் நம்மளால் வந்து ஸ்டேர்கேஸே வந்து டிசைன் பண்ண முடியும். நம்ம உள்ளே வந்து நார்மலாக நம்ம பொதுவாக வந்து இன்டீரியரில் டிசைன் பண்ணுற ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 அடி இருக்கும். அதாவது ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்து 10 ஃபீட் இருக்கும். ஸ்லாப் திக்னஸ் வந்து ஒரு 6 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும். ஸோ 10 அடி வந்து டோட்டல் ஹைட்டு. இதை வந்து நம்ம ஒரு ரைசரை வந்து 6 இன்ச் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா 10.5 டிவைடட் பை 0.5 ஃபீட் விச் இஸ் ஈக்குவல் டு 21 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆட் நம்பரில் வர்றதுனால. இப்போது நம்ம பொதுவாக வந்து நம்ம வந்து ரைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் வந்து பிளான் பண்ணுவோம். த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச் வந்து பிளான் பண்ணுவோம். த்ரெட்டு வந்து அதிகமாக போகலாம், கம்மியாக போகக்கூடாது. 10 இன்ச் கம்மியாக போகக்கூடாது. ரைசரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம், வேணா 5 இன்ச் அந்த மாதிரி கூட கம்மி பண்ணலாம். ஆனால் மேலே போகாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம நெட்டை ஏறுற மாதிரி இருக்கும். நம்மளோட த்ரெட், நம்மளோட ரைசர், நம்மளோட லேண்டிங் சைஸ், நம்மளோட வேஸ்ட் ஸ்லாப், இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட ஹெட்ரூமோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து வரும். நம்ம இதெல்லாம் சின்னது பண்ணோம் அப்படின்னா ஹெட்ரூமே வந்து சின்னதாகவும் காஸ்ட்டுமே குறையும். பட் நம்ம வேஸ்ட் ஸ்லாப்போட சைஸையும் நம்மளோட லேண்டிங்கோட சைஸையும் மினிமம் 3 அடிக்கு குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஹேண்டில் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு திங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 4 ஃபீட் 4.5 ஃபீட் கூட போகலாம். பட் மினிமம் வந்து 3 ஃபீட்டுக்கு குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம ஸ்டேர் கேஸில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். இது இல்லாமல் பூஜை ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம், ஜிம் ரூம், மெடிடேஷன் ரூம், ஸ்டோர் ரூம், போர்ச் ஏரியா, பார்க்கிங் ஏரியா, சிட் அவுட் ஏரியா, கார்டன் ஏரியா, பேசேஜ் ஏரியா, பால்கனி, இந்த மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் என்ன பர்பஸ்க்காக டிசைன் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸை அந்த ரூம்ஸ் அண்ட் இந்த ஏரியாஸ் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளானில் வந்து லேண்ட் வேஸ்டேஜையும் கொண்டு வரும். அட் த சேம் டைம் வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸாகவுமே இது தான் இருக்கும். அதை ப்ராப்பரான சைஸில் வந்து டிசைன் பண்ணுற பட்சத்தில் அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் பால்கனி, ஹெட்ரூம், மெயின் டோர், பேக் டோர், இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து சேஃப்டி கேட் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டோர் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள்.
அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து மோஸ்ட்டாக வந்து பிளான்லேயே வந்து கொண்டு வர பாருங்கள். டெரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல வாட்டர் டேங்க் வைக்க போகிறோம், சோலார் எதனா பிளான் பண்ணுறோமா, டெரஸ் கார்டனிங் எதனா பிளான் பண்ணுறோமா, இன்கேஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அங்கே கொடுக்க முடியுமா அப்படின்றத பிளான்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையில் நம்ம வந்து ரொம்ப சின்னதான லேண்டை வந்து வச்சுருக்கோம், அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பில்டிங்க்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பு, செப்டிக் டேங்க், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். அப்படி வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ண போகிறோம் அண்ட் அதில் எவ்வளோ பெரிய ஃபுட்டிங் வரப்போகுது, நம்ம எந்த அளவுக்கு வந்து பேஸ்மெண்ட்டை வந்து ரைஸ் பண்ண போகிறோம், ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவலில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை வச்சு விட்த் அண்ட் பிரெத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து டேங்க்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிசைன் பண்ணுற டேங்க் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுட்டிங்கில் போய் உட்காருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட சொல்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சே நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டிராயிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையும் ஒரே டிராயிங்கில் போட்டு கிளம்ஸியாக மாற்றாமல் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக வந்து டிராயிங் கொடுங்க. சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி டிராயிங் வந்து போடுங்க. அங்கே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போர்வெல் வருது, சம்ப் எங்கே வருது, செப்டிக் டேங்க் எங்கே வருது, அதுக்கு வந்து செக்ஷன் வியூ வந்து மேக் பண்ணுங்கள். ஃபுட்டிங் போட்டால் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பேஸில் வந்து எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகும், அதுக்கு மேனுவல் கவர் வந்து எங்கே வருது, இந்த மாதிரி வந்து சப்ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டிராயிங் கொடுங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ், லாஃப்ட்டு, கபோர்டு இதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு டிராயிங் கொடுங்க. இந்த சன்ஷேட் எவ்வளோ பெருசாக அடிக்கிறோம் இதுக்கு ஒரு டிராயிங் கொடுங்க. ஸ்டெப்ஸுக்கு தனியாக ஒரு டிராயிங் கொடுங்க. ஸ்டெப்ஸு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வருது, லேண்டிங்கோட சைஸ் என்ன, எவ்வளோ தூரத்தில் வந்து சென்ட்ரிங் பண்ணணும், இந்த மாதிரியான ஸ்டெப்ஸுக்குன்னு தனியாக ஒரு டிராயிங் கொடுங்க. காலம், பீம் இதெல்லாம் வந்து பிளானில் வந்துச்சு அப்படின்னா அது ரூமில் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் கொடுங்க. பீமோட டிராயிங்கை வச்சு தான் நம்மளால் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸே வந்து கொடுக்க முடியும். ஹாலில் கரெக்டாக சோஃபா போடுற இடத்துல வந்து பீம் வந்து ரன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபேனை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எதனா ஆல்டர்னேட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனியாக டிராயிங் போட்டால் தான் அதை வந்து நம்ம வந்து மாத்திரத்தை பற்றியே வந்து நம்மளால் வந்து யோசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டியான டிராயிங்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம சைட்டில் போயிட்டு டிசிஷன் எடுக்க வேண்டிய தேவையை வந்து ஆல்மோஸ்ட் வந்து குறைச்சிடலாம். சைட்டுக்கு போயிட்டு நின்றுட்டு இந்த இடத்துல வந்து லாஃப்ட் அடிக்கலாமா, இந்த இடத்துல விண்டோ போடலாமா அப்படின்ற நம்ம டிசிஷனுக்காக வந்து லேபர்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்காது. வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல ஒரு விண்டோ வேணும், லைட்டாக உடச்சிக்கலாமா, இந்த இடத்துல வந்து டோர் வேணும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கும் போது மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட்டுமே வந்து தேவையில்லாமல் வந்து செலவாகாது. ஸோ டீட்டெயில்டாக வந்து டிராயிங்கை வந்து போடுங்க. நீங்கள் சென்னை சுற்றி இருக்க பகுதியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 8667653803 8667253687 இந்த 2 நம்பரில் எப்போ நான் வாட்ஸ்அப் இல்லை கால் வந்து பண்ணுங்கள். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் டீட்டெயில்டாக பிளான் போட்டு டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டு ப்ராப்பரான டைமில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். பாய்.